ஸ்ட்ரீட் ஃபுட் பழம்பொரி அண்ட் முட்டை சம்மந்தி நல்லா பண்ணா இப்படி போடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி குக் வித் கோமாளியில் ஜோயா வந்து முட்டை சம்மந்தியும் பழம்பூரியும் பண்ணியிருப்பாங்கங்க. அந்த ரெசிபி எப்படி செய்கிறது என்னோட ஸ்டைலன்னு பார்க்கலாங்களா? மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 2 ஸ்பூன் தேங்காய் பூ, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா ஒரு கொரகொரப்பான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 முட்டையை வேக போட்டு வச்சுருந்தேன். நான் அந்த முட்டையை பீல் பண்ணிவிட்டு முட்டையை 2ஆக கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற எல்லோவை மட்டும் தனியாக எடுத்துருங்க. எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா எல்லோ, அதை நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அதை சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்ச பால்ஸ் எடுத்து ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா முட்டையோட ஒயிட், அதில் வச்சு இப்படி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதுக்குன்னு தனியாக மாவும் கலந்து ரெடி பண்ணலாம். பட் நான் என்ன பண்ணேன்னா வீட்டில் இருந்த பஜ்ஜி மாவுலேயே மிக்ஸ் பண்ணி போட்டுட்டேங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஒரு முட்டை போண்டா இல்லை பப்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தது பழம்பொரி ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அது கூடயே ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. உடனே பண்ணுற அப்படி இருந்தால் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறமா நல்ல பழுத்த வாழைப்பழத்தை எடுத்து பஜ்ஜி போடுற மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை எடுத்து மாவில் டிப் பண்ணி எப்பவும் போல் நம்ம பஜ்ஜி போட்டு பொரிக்கிற மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. பொரித்து எடுத்துட்டா சூப்பரான நேந்திரம் பழம்பொரி ரெடிங்க. இப்படி தான் இருந்தது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. முட்டை சம்மந்தியும் சரி, பழம்பொரியும் சரிங்க, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.